Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா a boat takes 1.6 hours longer to go 36 kilometer up a river than down the river அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போட் வந்து 1.6 ஹார்ஸ் அதிகமாக எடுக்குதான். 36 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 1.6 ஹார்ஸ் லாங்கர் டு கோ அப் அ ரிவர் தேன் த டவுன் த ரிவர். அதாவது கீழே இறங்குறத விட மேலே ஏறுறதுக்கு அதிகமான டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டைம் இஸ் மோர். ஓகே, அகெயின் நான் சொல்கிறேன். அ போட் டேக்ஸ் 1.6 ஹார்ஸ் லாங்கர் டு கோ 36 கிலோமீட்டர் அப் அ ரிவர் தேன் டவுன் த ரிவர். போட் வந்து 36 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1.6 ஹவர்ஸ் அதிகமாகுது மேலே போகிறதுக்கு கீழே போகிறத விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது ஸ்பீட். 36 கிலோமீட்டருங்கிறது ஸ்பீட். இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 1.6 ஹார்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புக்கும் டவுனுக்கும் கம்பேரிசன் தான் 1.6 ஹார்ஸ். போகிறதுக்கு 1.6 ஹார்ஸ் ஆகலை. ஓகே, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கரண்ட் இஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ ஸ்பீட் என்னவா இருக்கான்? 4 கிலோமீட்டராக இருக்கு. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்? இப்போ அப் த ரிவர் போகிறதுக்கு டைம் வந்து என்ன ஆகுது? அதிகமாகுது. டவுன் த ரிவர் போகிறதுக்கு கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லை? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ லெட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். லெட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் எக்ஸ். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா என்னன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் டு கோ ஃபார் அப் த ரிவர். மேலே போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 36ன்னு கொஷனில் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே 36 தான். டவுன் த ரிவராக இருந்தாலும் சரி, அப் த ரிவராக இருந்தாலும் சரி 36 தான். ஸ்பீட் என்ன ஆகும்னா அப் த ரிவர், அதாவது 4 கிலோமீட்டர் பர் ஹார் கரண்ட் இருக்கு இல்லையா? ஸ்பீடு, கரண்ட் ஸ்பீடு வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ அப்போ அப் த கிலோமீட்டருக்கு என்னவாகும்? +4 ஆகும். டவுன் த கிலோமீட்டருக்கு எக்ஸ் -4 ஆகும். சரிங்களா? டவுன் த ரிவருக்கு -4, அப் த ரிவருக்கு +4. இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து என்னது? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னது? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், கம்பேரிசன். எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுதான்? 1.6 ஹார்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? 36 by x - 4 டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 36 by x - 4 minus 36 by x + 4 is equal to 1.6. ஏன் வந்து நம்ம இதை டவுன் த ரிவர் தான் ஃபர்ஸ்ட் போடணும், டிஃபரன்ஸ் போடணும். ஏன்னா அதுதான் பெருசு. சரிங்களா? டவுன் த ரிவர் தான் ஃபர்ஸ்ட் போடணும், அதுதான் பெருசு. மைனஸ் அப் த ரிவர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட், ஏன்னா டினாமினேட்டர் வந்து மைனஸ்ல இருந்ததுன்னா ஸ்மாலா இருக்கும். அதனால டினாமினேட்டர் ஸ்மாலா இருந்தாதான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து பெருசு. டினாமினேட்டர் பெருசா இருந்தா அந்த ஃப்ராக்ஷன் வந்து குட்டின்னு அர்த்தம் இல்லையா? புரியுதுங்களா? 1/2னா என்ன அர்த்தம்? 1/2, 2/1 டிஃபரன்ஸ். புரியுதா? டினாமினேட்டர் வந்து 1/2, 2 அதிகமா இருக்கு. அப்ப 1/2னா 0.5 அர்த்தம். அந்த ஃப்ராக்ஷன் ஸ்மாலர். 2/1 டினாமினேட்டர் வந்து சின்னதா இருக்கா, அப்ப அந்த ஃப்ராக்ஷன் வந்து பெருசுன்னு அர்த்தம். 2/1னா 2ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் + 4 × 36, எக்ஸ் - 4 × 36 வரும். அதாவது 36 × x - 4 மைனஸ் 36 × x + 4 வரும் இங்க. மைனஸ் 36 × x - 4 பை, இப்போ டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணணுமா? x - 4 × x + 4 ஈக்குவல் டு 1.6. இப்போ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும் டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா 36 காமனாக வெளியே எடுத்துடலாம். இதில் 36 காமனாக வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு x + 4 மைனஸ் x - 4ன்னு கிடைக்குமா? பை x - 4, x + 4னா என்ன அர்த்தம்? a - b, a + b. அப்போது a² மைனஸ் b² ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். a² minus b² 4² is equal to, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 16/10 கிடைக்கும். ஓகே,
இப்போ இதோட மீனிங் என்ன, இந்த மைனஸ் வந்து உள்ள கொண்டு போகணும். அப்போ 36 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4ன்னு ஆயிரும் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இன்னும் நம்மளுக்கு 16ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 16/10. இப்போ இந்த பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு 36 இன்டூ 4 + 4 8 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 16/10ன்னு கிடைக்கும். 30. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இதோட மல்டிப்ளை ஆகும், இது இங்கே போயிடும். அப்போ 36 இன்டூ 8 இன்டூ 10 இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16ன்னு வரும். இப்போ இந்த 16 மட்டும் என்ன பண்ணலாம், இப்போ கொண்டு வந்தால் டிவைட் ஆயிருமா. அப்போ 36 இன்டூ 8 இன்டூ 10/16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16. இப்போ கேன்சல் பண்ணலாம். 8 1s are 8, 8 2s are 16, 2 1s are 2, 2 5s are 10. இப்போ 36ஐயும் 5யும் மல்டிப்ளை பண்ணோம். 5 6 are 30, 0 பேலன்ஸ் 3, 5 3s are 15, 15 + 3 8. 180 is equal to x square minus 16. இப்போ இதை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணா இல்லை இந்த -16 நமக்கு கொண்டு வந்தால் +16 ஆயிடும். இப்போ 180 + 16 is equal to x square. 180ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 196 is equal to x squareன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகுமா. அப்போ x square is equal to root of 196. x square is equal to root of 196ன்னு கிடைக்கும். இப்போ 196 எதோட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 14 14s are 196. ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4னா எக்ஸ் வந்து 14 ஒன்று -14 ஒன்று விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இந்த எக்ஸுங்கிறது இங்கே ஸ்பீட் ஆஃப் த போட், அதனால மைனஸ் எடுக்க மாட்டோம். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த போட் என்னன்னு எழுதுவோம் 14. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த boat in still water is equal to 14 km/h. சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எடுக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாற்றி எடுத்துட்டிங்கன்னா ராங் ஆயிரும். ஸோ ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் பிக்கர் டினாமினேட்டர் தான் என்னது ஸ்மால் ஃப்ராக்ஷன், ஸ்மாலர் டினாமினேட்டர் தான் என்னது பிக் ஃப்ராக்ஷன். அதனால அந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. அதே மாதிரி இந்த ஸ்டெப்பு கூட 36 காமனாக எடுக்கணும்னு உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்கள் 36 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸ்லாம் உள்ள கொண்டு போனீங்கனாலும் அதே சேம் கான்செப்ட்ல தான் வரும். சரிங்களா. இப்போ 36 நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா, அதனால அப்படி எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு தெரியல, அந்த கான்செப்ட் தெரியல, மறந்துட்டீங்க அப்படின்னா உள்ள 36 இது கூட மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் அந்த ஸ்டெப் வைஸ் போட்டாலும் கொஞ்சம் இன்னும் 2-3 ஸ்டெப் வரும், எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான். மற்றபடி இதே சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ யூனிட் எக்ஸசைஸ்னால் என்ன ஒரு சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக அமையும். ஓகே, அதனால் விட்டுறக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு சம்மும் இம்பார்ட்டன்ட் தான், நமக்கு எது கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது இல்லையா. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க புக் ஃபுல்லாக போடணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.